கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம பயணிக்கலாம். மத்திய நிதிநிலை அறிக்கையில் சர்க்கரை மானியத்திற்கு வெறும் 200 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியுள்ள நிலையில் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கொடுத்து வந்த சர்க்கரை மானியம் நிறுத்தப்படும் என்கிற செய்தி பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இப்போது சர்க்கரையில் ஆரம்பிக்கும் இந்த மானிய ரத்து அரிசி, மண்ணெண்ணெய் என அனைத்திற்கும் தொடரும் ஆபத்து இருக்கிறதென்றும், உதய்மின் திட்டம், ஜிஎஸ்டி வரி என என்னென்ன விஷயங்களில் தமிழக உரிமைகள் தாரை வார்க்கப்பட்டுள்ளன என்பது குறித்து முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் திமுகவின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசியிருப்பது இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தினை அமைத்துக் கொடுத்திருக்கிறது. மாநில அரசுகளுக்கு வழங்கும் சர்க்கரை மானியத்தை மத்திய அரசு நிறுத்தப் போகிறதா? அரிசி, மண்ணெண்ணெய் என அனைத்திற்கும் மானியம் ரத்தாகும் ஆபத்து உள்ளதா? உதய்மின் திட்டம், ஜிஎஸ்டி என தமிழகத்தின் உரிமைகள் தாரை வார்க்கப்பட்டுள்ளனவா? வெள்ளை அறிக்கை கோருவது அரசியல் லாபத்திற்காகவா? தமிழகத்தை தண்டிக்கிறதா மத்திய அரசு? இந்த கேள்விகளுடன் இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். தமிழகத்தினுடைய உரிமைகள் தாரை வார்க்கப்படுகிறதா? வெள்ளை அறிக்கை கேட்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கிறது. குறிப்பாக ஜிஎஸ்டி மசோதாவாக இருக்கலாம், உணவு பாதுகாப்பு சட்டமாக இருக்கலாம், அல்லது உதய் மின் திட்டமாக இருக்கலாம். இந்த 3 திட்டத்திற்கும் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததன் பின்னணியில் ஒரு மாநில சுயாட்சி, மாநிலத்திற்கான ஒரு சுயாட்சியான நிதி மேலாண்மை குறித்த பார்வைகள்லாம் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்ந்து அடுத்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான புரிதல்களில் மாற்றங்கள் வந்திருக்கிறது. இங்கு உரிமைகள் தாரை வார்க்கப்படுகிறது, மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்கிற அளவுகளில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இந்த விமர்சனங்களில் உண்மை இருக்கிறதா அல்லது அரசியல் லாபத்தோடு வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளா? இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு பொள்ளாச்சி உமாபதி அவர்கள் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு நாராயணன் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கோவை செல்வராஜ் அவர்கள். நால்வருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொள்ளாச்சி உமாபதி, உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு கட்டமாக நம்ம நகரலாம். முதல்ல நான் ஜென்ரிக்காவே வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, உரிமைகள் அனைத்தும் தாரை வார்க்கப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை கேட்கிறீங்க. ஒரு அரசியல் லாபத்திற்காக கேட்கக்கூடிய அறிக்கையா இது? இல்லை, இப்போ உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை மானியத்தை ரத்து பண்ணுறாங்க. சர்க்கரை மானியத்தை ரத்து பண்ணால் இன்றைக்கி 13 ரூபா 50 பைசாவுக்கு கிடைக்கிற சர்க்கரை இனிமே இன்னொரு 18 ரூபா 50 பைசா சேர்ந்துடும். அப்போ இது மக்களை பாதிக்கின்ற செய்தி. இது மட்டுமல்லாவது இந்தியாவிலேயே பொது விநியோக திட்டம் என்பது தமிழ்நாட்டில் தான் சிறப்பாக இருக்கிறது என்று ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்தபோது உச்சநீதிமன்றமே பண்ணியிருக்கு, பாராட்டியிருக்கு. அந்த அளவுக்கு இருந்தது, இப்போ தொடருது. அந்த பொது நிர்வாக திட்டத்தை, பொது விநியோக திட்டம் என்பது இப்போது மத்திய அரசு எடுக்கிற இந்த முயற்சிகளால் பாழ்பட்டு போகும், சீரழிந்து போகும் என்பதால் அதுக்காக வேண்டி கொடுக்குறோம். அதே மாதிரி இது நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, பொதுக்கல்வி திட்டமாக இருந்தாலும் சரி, அது இன்னும் வரக்கூடிய பல்வேறு திட்டங்களில் நீட் தேர்வு அரசு எப்படி தாரை வார்த்துட்டாங்க? தாரை வார்க்கல. மத்திய அரசு எடுக்கின்ற முயற்சி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சமூக நீதி கிடைக்காமல் செய்கின்ற முயற்சியாக இருக்கின்ற காரணத்தால், இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான பங்குகள் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் இந்த மாதிரியான திரு பொள்ளாச்சி உமாபதி, நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பேசினா ரொம்ப துல்லியமா பேசிட முடியும். நான் அந்த இடத்துல தான் நான் கேட்கிறேன். இப்போ உணவு பாதுகாப்பு மசோதாவில் கையெழுத்திட்டது, அடுத்து உதய், அடுத்து ஜிஎஸ்டின்னு நம்ம ஒவ்வொன்றாவே போகலாம். இப்போ நீங்க சர்க்கரை மானியம் குறைக்கப்பட்டதை பத்தி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. இப்போ மாநில அரசு என்ன செஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க? தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கணும்னு சொல்றேன். இப்போ ஜெயலலிதா அவர்கள் முன்பு, இந்த கடந்த முறையில் அதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தபோது நீங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க, மத்திய அமைச்சரவையில் பங்கு கொண்டிருந்தீங்க. மண்ணெண்ணெயினுடைய அளவு குறைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும்ல?
எவ்வளவு? மண்ணெண்ணெயினுடைய அளவு குறைக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்கள் கடுமையான எதிர்ப்பை அன்றைய மன்மோகன் சிங் அரசின் மீது வைத்தது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அப்போ அந்த இடத்துல திமுக என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? ஏன் அதை தான் கேட்கிறேன். மீண்டும் நீங்க வெள்ளை அறிக்கை மாநில உரிமை பேசுவது அரசியல் லாபத்துக்காக இல்லைங்கிறேன். அப்போ மண்ணெண்ணெயை பயன்பாடு என்பது இலவச இந்த கேஸ் அடுப்புகள் கொடுத்ததுக்கு பின்னாடி மக்கள் பயன்பாடு குறைஞ்சிருந்தது. அப்ப அதுல பெரிய இது இல்லைன்னு திமுக நினைச்சது. அதே சமயம் அது அவங்க உரிமைக்காக வேண்டி அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா குரல் கொடுத்தாங்க. அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா கொடுத்த குரலை இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் கொடுக்கலங்கிறது தான் எங்களுடைய வருத்தம். இல்ல, இப்போ இந்த இடத்துல நீங்க எப்படி வருதுகிறதுனா வாதம், ஜெயலலிதா அவர்கள் மாநில உரிமைக்காக குரல் கொடுத்தார், ஓபிஎஸ் அவர்கள் கொடுக்கல அப்படின்ற இடத்துல ஜெயலலிதா அவர்கள் மாநில உரிமைக்காக குரல் கொடுத்த போது திமுக என்ன செஞ்சதுன்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. அவங்க அந்த போராட்டத்துக்கு நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? அன்றைக்கு மக்களுடைய தேவை, மாநிலத்தில் மண்ணெண்ணினுடைய தேவை குறைந்திருந்த காரணத்தால் அப்போது ஏற்பட்ட நிகழ்வு என்பது வேறு. இன்றைக்கு சர்க்கரையினுடைய தேவை, சர்க்கரையினுடைய பயன்பாடு என்பது குறையில அதே அளவுக்கு இருக்குது. அதுல மத்திய அரசு கை வைப்பது தவறு என்பது எங்களுடைய வாதம். திரு கோவை செல்வராஜ் அவர்கள்ட்ட நான் உதய் திட்டம் ஜிஎஸ்டி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறேன். முதல்ல ஏன்னா மக்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது சர்க்கரையை கை வச்சிருவாங்களோ, மண்ணெண்ணெயை வச்சிருவாங்களோ, அரிசியில கை வச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கிறது. அதைத்தான் திரு ஸ்டாலின் அவர்களினுடைய அறிக்கையும் வெளிப்படுத்துது. அதாவது தமிழக அரசுக்கு இப்போ திமுக சார்பில் அண்ணன் சொன்னார், மண்ணெண்ணெய் பயன்பாடு கம்மி இல்லை. இப்போ நீலகிரி மாவட்டத்தில் மலை மக்கள் எல்லாம் உபயோகிக்கிறது மண்ணெண்ணெய் ஸ்டவ் தான், மண்ணெண்ணெய் தான் வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் மண்ணெண்ணெய் உபயோகப்படுத்தாமல் அன்றைக்கு காங்கிரஸோட கூட்டணியாக டெல்லியில் இருந்தனால இவங்க எதிர்த்து குரல் கொடுக்காதனால எங்கள் புரட்சித் தலைவர் அம்மா குரல் கொடுத்தாங்க. இவங்கனால எந்த உரிமையுமே வாங்கி கொடுக்கலையே. காவிரி பிரச்சனைக்கு குரல் எந்த விஷயத்துக்குமே இவங்க 17 வருஷம் டெல்லியில் அமைச்சரவையில் அங்கம் வச்சாலுடைய 1,00,000 நான் பேசவே இல்லை. என்ன ஆச்சுன்னா திரு செல்வராஜ் அவர்கள்ட்டையும் திரு உமாபதி அவர்கள்ட்டையும் சொல்லுவது நம்ம ஸ்பெசிஃபிக்கா, நான் அதனால முதல் கேள்வியே ரேஷன் கடையில வரலாறு உங்களுக்கு சர்க்கரை அளவு அதுக்கு ரேஷன் கடையில மண்ணெண்ணெயோ அரிசியோ சர்க்கரைக்கோ இது ஒரு விவாதத்துக்கு எடுத்திருக்கிறோம். நம்ம யூகத்தின் அடிப்படையில் மானியம் நிறுத்திடுவாங்களான்னு கேட்குறோம். மானியம் நிறுத்தப்பட்டதாக எந்த இடத்துலையும் மத்திய அரசும் சொல்லலை. நிறுத்திட்டாங்கிறதுக்காக மாநில அரசு குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாதான் நம்ம அதை கேட்கணும் போலயே, வராமையே நம்மளாவே கற்பனையில் கேட்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நிதி ஒதுக்குனது எப்பவுமே 3,500 கோடி 4,000 கோடி சர்க்கரைக்காக மானியத்துக்கு ஒதுக்குவாங்க. இந்த வருஷம் வெறும் 200 கோடி ஒதுக்கி இருக்கிறதுனால இந்த அச்சம் நமக்கு வருது. அவங்க அது என்ன செய்ய போறாங்கிறத போகதான் பார்க்க முடியும். ஒதுக்கிட்டாங்க. இப்ப கூடுதல் நிதி சுமையை நீங்க சுமக்க போறீங்களா? நாங்க சுமக்க போறதில்ல. நாங்க அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா அதை எதிர்த்து குரல் கொடுப்போம். அந்த நிதியை வாங்கிடுவோம் மானியத்தை. நீங்க போராடி வாங்கிடுவீங்க. போராடி வாங்குவோம். போராட்ட குணத்தோட தான் எங்க கட்சி நாங்க நடத்திட்டு இருக்கிறோம், ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம். எந்த இடத்துல போல. இப்ப நீட்ல இவர் சொன்னாரு, மாணவர்கள் நீட்ல உங்களுக்கே தெரியும், சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவா கொண்டு ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கிறோம். இது அமுல்படுத்தி கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாணவர்கள் நேரடி தேர்வுலேயே வருவாங்களே. இன்றைக்கு கூட நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, மொத்தமாவே இந்தியா முழுவதும் எந்த மாணவர்களையும் வருடம் முழுவதும் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நாள் தேர்வுல வச்சு அந்த தேர்வுல மார்க்க வச்சு அவங்கள சரி, நான் குறுக்கிட விரும்பல. நம்ம குறிப்பாக நான் சொல்வது ஜிஎஸ்டி, உதய் திட்டம், அது போல அது 3 மட்டும் பேசுவோம். ஒவ்வொரு சுற்றாக போவோம். ஏன்னா மக்களுக்கு இந்த விளக்கம் போகணும்ன்றதுதான் திரு நாராயணன் அவர்களிடம். இந்த சர்க்கரை மானியம் குறைக்கப்பட்டிருக்கு, அதனால ஒரு பெரிய பாதிப்பு. அதை திரு ஸ்டாலின் அவர்கள் எங்க நகர்த்துறாருன்னா, நாளைய அரிசி மண்ணெண்ணெய்க்கும் குறைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு அச்சத்தை விதைக்கிறார். அதை நீங்க எப்படி பார்க்க? ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று செய்வது, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவது என்பது திமுகவினருக்கு வழக்கம் போல கைவந்த கலைதான் என்பதை மிக அருமையாக இன்று எடுத்துக்காட்டாக வந்திருக்கு. என்னன்னா, ஜனவரி 31, 2013 இந்த மத்திய அரசினுடைய அமைச்சரவை கூடி இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், சர்க்கரை விஷயத்தில் ஆலைகளுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும். இந்த நாட்டில் 10% சர்க்கரை ஆலைகள் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். 18 ரூபாய் 50 காசு மத்திய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு மானியமாக.
இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இது எப்போ முடிவாச்சுன்னா, இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் வந்த பொழுது தான் சர்க்கரை இனி மானியமாக கொடுக்கக்கூடாதுன்னு உணவு பாதுகாப்பு சட்டத்திலே இருக்குது. என்னென்னலாம் கொடுக்கணும்னு எழுதியிருக்குது. இது வந்து சாதாரண விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போது அன்னைக்கு இதை ஆதரித்து வாக்களித்தது திமுகவா இல்லையா? காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி இருந்தபோது உணவு பாதுகாப்பு சட்டத்தில் சர்க்கரை வேணான்னு சொல்லி வாக்களித்தது திமுகவா இல்லையா? இன்றைக்கி எப்படி வருது? பேசலாம். முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் தான். அப்போது 2 வருஷம் 3 வருஷத்துலேயே மறந்துடுவாங்களா? மக்களை வந்து அவ்வளவு மோசமாக மறந்துடுவாங்கன்னு மரியாதைக்குரிய திமுகவினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் என்றால் இது வந்து ஒரு சரியான ஆனால் விஷயம் திரு அல்ல. நாராயணன் அவர்கள் உணவு மசோதா தமிழகத்திற்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் சரிதான். அப்படின்னு செய்தியாளர்கள் விஜயன், சந்திப்புல திரு சரிதான். வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்லுவதை நீங்க மறந்துட்டீங்க. விஜயன், நான் சொல்றதை மறுபடியும் புரிஞ்சுங்க. இது தமிழகத்தில், இந்த நாட்டிலேயே தமிழகம் மற்றும் சத்தீஸ்கரில் தான் இந்த பொது விநியோக முறை அனைவருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உணவு பாதுகாப்பு சட்டன்றது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விஷயம். அதை நிறைவேற்றுவது யார்? நான் மறுபடியும், நீங்கள் இந்த சட்டத்தை பற்றி பேச போகிறோமா இல்லை நிலைகளை பற்றி பேச போகிறோமா தான் இஷ்யூ. சட்டத்தை பற்றி பேசுகிறோம், நிறைய பேசலாம். ரங்கராஜன் கமிட்டியிலேருந்து ரங்கராஜன் கமிட்டி என்னெல்லாம் சொல்லியிருக்குது. ஒரு பக்கம் நாம் எல்லாரும் விவசாயிகளுடைய நலன் குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். இந்த சர்க்கரை விஷயம் வந்து மானியமாக கொடுக்கப்படுகிற விஷயத்தினால தான் விவசாயிகளுடைய விலை கிடைக்க மறுக்கிறது என்பதைத்தான் ரங்கராஜன் கமிட்டி அறிவுறுத்தியுள்ளது. அந்த ரேஷன்ல இனி சர்க்கரை கிடைக்குமா? இல்ல, நான் சொல்றேங்க இல்ல, நான் அதுக்கு வரேன். நான் அந்த அறிவுறுத்தலின் பேர்ல தான் ரங்கராஜன் கமிட்டி, ஏன்னா பாதி விஷயங்கள் விஜயன் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம பேசும்போது அது ஒரு லைன் எடுத்துட்டு இதுதான் வந்து அது வேண்டாம். நான் என்ன சொல்றேன், இந்த ரங்கராஜன் கமிட்டியினுடைய இது எல்லாமே காங்கிரஸ் பீரியட் நடந்தது தான். பிஜேபி ஒன்றும் சொல்ல, இது பிஜேபி கருத்து இல்லை. காங்கிரஸ் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, இந்த ரங்கராஜன் கமிட்டியினுடைய அறிக்கைப்படி இந்த சர்க்கரை கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும், மானியம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த சுகர் மில்ஸ் வந்து அதிக அளவில் நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு சொல்லி இவங்க இந்த ஒட்டுமொத்த சர்க்கரை ஆலைகளையே கிட்டத்தட்ட மூடுவிழா நடத்திட்டாங்க. எங்கள் ஆட்சி வந்த பிறகு சர்க்கரை ஆலைகளுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்குறோம், எதற்காக? விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் போய் செலுத்தினாங்க. ஆனா மானியம் ஏன் குறைஞ்சிருக்கு? 200 அதான் சொல்ல வரேன். உணவு பாதுகாப்பு சட்டம் இந்த நாட்டுல சட்டமா இல்லையா? சட்டப்படி நடக்கணுமா வேணாமா? நீங்க சட்டத்தை ஏத்துட்டு ஏன் குறைஞ்சிருக்கு? திரு உமாபதி அவர்களிடம் அதனாலதான் நான் கேட்டேன், இன்றைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடி என்பது மக்கள் மறந்துட்டாங்கன்ற எண்ணத்துல கொடுக்கிறீங்களா? உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு எப்ப கையெழுத்து போட்டாங்க? உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் வரை கையெழுத்து போடல. இப்போ இவர் ஓபிஎஸ் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. தவறான கருத்து. வேற என்ன சொல்லுங்க, எப்ப கையெழுத்து போட்டாங்க? நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இவர்களுடைய தமிழகத்துல தமிழர்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு இது வந்து விடுதலை நாளிதழில் வந்திருக்கிற ஒரு விஷயம். இதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய பொருளாதார, அதாவது ரேஷன் சர்க்கரை விலை உயர்கிறது, இதுதான் வந்து தலைப்பு செய்தி. இதுல இந்த சர்க்கரையுடைய மானியத்தை எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்நிய நேரடி முதலீடுகளால் விவசாயிகளும் உள்கட்டமைப்பில் செய்யப்படும் மாற்றங்களால் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற்று பயனடைவார்கள் என்று மத்திய அரசு கருதுகிறது அப்படின்னு சொல்லி இதை வாழ்த்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு 2012 செப்டம்பர் 24 திங்கட்கிழமை. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் வந்து இவங்களை குறை சொல்ல, இது செய்தி, அது ஒரு பத்திரிகை செய்தி தான். ஆனால் அன்னைக்கு இவர்கள் சார்புள்ள ஒரு பத்திரிகை எப்படி சொல்லிருக்கேன், இன்னும் போனா தினமணி எல்லாத்துலயுமே எடுத்து அந்த இடம் தான் நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு கருணா அவர்களிடம் வந்து இங்க பிரச்சனை இருக்கு. நீங்க திமுக செஞ்சுச்சா அதிமுக செஞ்சுச்சா அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்டம் விவாதிக்கலாம். ஆனா இன்னைக்கு ரேஷன்ல மானியம் குறைக்கப்பட்டிருக்கிறது, சர்க்கரைக்கான மானியம். இந்த அபாயத்தை நாளைக்கு ரேஷன் கடையில போற அந்த மக்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குமா இருக்காதா? நிச்சயமா. அதாவது இந்த உணவு பாதுகாப்பு திட்டம் என்பது அகில இந்திய அளவில் அமல்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். அப்படி தான் நம்ம அதை பார்க்குறோம். மாநில அளவில் இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அந்தந்த மாநிலத்தினுடைய வரவு செலவு திட்டங்கள் அவங்களுடைய அணுகுமுறைகளை பொறுத்தது. நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே விலையில்லாத அரிசி தமிழகத்தில் வழங்குறாங்க. அதற்குரிய மானியத்தை அரசே செலுத்துகிறது.
ஆக இங்கு மண்ணெண்ணெய் பிரச்சனையோ சர்க்கரையோ அல்லது பொது விநியோகத்தில் எந்தவித ஒரு குறைபாடு இருந்தாலும் அதை மாநில அரசு தன்னுடைய நிதியை கொண்டு சரிப்படுத்தும் மத்திய அரசு அப்படிங்கிறது சார், இல்ல, அவரா இல்ல, சொல்றீங்க. மத்திய அரசுடைய நிதி 18,000 குறைபாடு ரூபாய் மத்திய அரசு நிதி தான். இல்ல, தயவு இல்ல, செஞ்சு இல்ல. பாத்துங்க. மத்திய அரசுடைய நிதி குறைபாடு இருந்ததுன்னா மத்திய அரசுடைய நிதி அதிக அளவுக்கு வரலைங்கிற போது மாநில அரசு 32 ரூபாய் சார். இதுக்கு ஆலைகளுக்கு 32 ரூபாய் கொடுக்குது. அதுல 13,000 ரூபாய் மக்கள்கிட்ட வாங்குறாங்க. 18,000 ரூபாய் மத்திய அரசு மத்திய இது அரசு. நாள் வரை கொடுத்து கொண்டிருந்தது. உங்க இல்ல, தகவலுக்காக இல்ல, இது நாள் நான் வரை இல்ல, கொடுத்து இல்ல, இல்ல, கொண்டிருந்தது. அரிசி இல்ல, இல்ல, அரிசி இது நாள் வரை இல்ல, கொடுத்து இல்ல. கொண்டிருந்தது. இல்ல, இல்ல, எப்படி அரிசிக்கு மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த மானியத்தை ஏற்றுக்கொள்வது, அதுபோல சர்க்கரைக்கு மாநில அரசு Additional, கொடுக்கும். surplus. Additional, ஆமா. Surplus. அதுக்காக சொல்ல வரேன். ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அந்த பாதிப்பை இந்த அரசு மக்கள் மத்தியில் திணிக்காது. நீங்கள் மின்சார கட்டண உயர்வாக இருக்கட்டும், பொது விநியோக திட்டத்தில் இருக்கட்டும், அவங்க முடிந்த அளவு திரு செல்வராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி போராடி இதில் குறைப்பதற்கான அல்லது மானியத்தை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு பண்ணுவோம். அந்த முயற்சி தோல்வி அடைகிற பொழுது மாநில அரசே அந்த நிதி சுமையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது என்பதுதான் கடந்த காலத்தில் இல்ல கடந்த கால வரலாறு. ஆனால் என் நிச்சயமாக. கேள்வி, ஜெயலலிதா அவர்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி சென்னையில் முதல்வரை வந்து மோடி அவர்களை சந்திக்கிறப்பையும் இந்த கோரிக்கை, உணவு பாதுகாப்பு மசோதாவில் தமிழகத்திற்கு விலக்களிக்கணும். அடுத்த முறை சந்திக்கிற போது தொடர்ந்து அவர் வலியுறுத்திய ஒரு விஷயம், இதுல விலக்கு வேணும்னு. ஆனா இவர்கள் எப்படி கையொப்பமிட்டார்கள்? இல்லை, அதுதான் இப்போ பொது விநியோக திட்டத்தில் எந்தவித பாதிப்பும் வராது அப்படிங்கிற உறுதிப்பாட்டை இவங்க எடுத்துறதுக்காக தான் இப்போ சட்டமன்றத்தில் இல்ல கூட- என்ன உறுதிப்பாடு? இல்ல சட்டமன்றத்தில் கூட இந்த என்ன உணவு பாதிப்பு பாதுகாப்பு வராது? திட்டத்துல 200 கோடி இல்லைங்க, 200 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. நான் திரு நாராயணன் அவர்களிடம் கேட்டுக்கிறேன். இப்ப ஜெயலலிதா அவர்கள் விதைத்த அந்த அச்சம் எப்படி விளக்கப்பட்டிருக்கிறது? என்ன உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க இவங்க சொல்லணுமா கையெழுத்து அதை? போடுறதுக்கு? நான் கட்டாயம் உங்கள்கிட்ட வரேன். ஆமாம் ஆமாம் இல்லை நிச்சயமாக இந்த விஷயத்தை பொறுத்தளவில் மாநில அரசினுடைய நிலைப்பாடு என்பது இந்த மத்திய அரசு அகில இந்திய அளவிலான எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தை ஜனநாயக ரீதியில் ஒரு அதிகபட்சமாக ஒரு ஆதரவு நிலைப்பாடு தான் அதை நோக்கி ஜெயலலிதா போகும். அவர்கள் இருந்தப்பையும் 2 இல்ல. ஸ்டேட் தான் எதிர்த்துட்டு இருந்தாங்க. 2 ஸ்டேட்னு நீங்க ஆமா. ஜெயலலிதா அவர்கள்ட்ட இருக்கிறப்பையும் பாஜகவுக்கு பல மாநிலங்கள் ஆதரவு கொடுத்தது. இல்ல இப்ப அதை இன்னைக்கு நம்ம மறுக்க முடியாது இல்ல. அன்றைக்கு இதே நிலை தானே இருந்தது. அப்ப ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாற்றான நிலைப்பாடு எடுத்துட்டாங்களா? இல்ல 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 அப்படி இல்ல. அதாவது இல்ல, இருங்க, இவங்க வரேன், ஆமா, அவர்கிட்ட ஆமா. தான் கேள்வி. இவர்களுடைய கோரிக்கையை மத்திய அரசு ஒரு சில நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டதாக சட்டமன்றத்திலே அமைச்சர்கள் தெரிவிச்சிருக்காங்க, விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரேஷன் அரிசி விலையில்லாத அரிசி பாதிக்காது, பொது விநியோக திட்டத்தில் எந்தவித பாதிப்பும் வராதுங்கிற உறுதிமொழியின் அடிப்படையில் தான் இந்த உணவு பாதுகாப்பு திட்டத்தில் நாங்கள் கையொப்பம் போட்டிருக்கிறோம். மத்திய அரசுகிட்ட இருந்து நிதி மானியம் பெற முடியாத சூழ்நிலையில் மாநில அரசை அதை செயல்படுத்துங்கிறது தான் என்னுடைய இல்லைங்க, கருத்து. ஜெயலலிதா அவர்களினுடைய பெரிய கவலையே, நீங்க மாநில அரசின் நிதி சுமையை, கடன் சுமையை அதிகரிக்காதீங்க, நீங்க எடுத்து போடுறது பிரச்சனை இல்லை அவங்களோட, அதற்காக எதற்காக வலிந்து அவ்வளவு எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க, அவங்க போடுறாங்கன்றது பிரச்சனை இல்லை, ஏன் அந்த கவலையை கொண்டு வந்தாங்க? திரு பொள்ளாச்சி உமாபதி அவர்களிடம் இதுல ஒரு சுமூகமான உடன்பாடு இருக்கிறது, மத்திய அரசு இவங்களுடைய அச்சத்தை போக்கி இருக்கிறாங்க, அதனாலதான் அவங்க கையெழுத்து. அதைத்தான் வெள்ளை அறிக்கையா கொடுங்கன்னு கேட்கறோம். நீங்க வந்து உங்க ஏதோ ஒரு சுமூக உடன்பாடு இருக்குது, ஒரு சுமூக உடன்பாடு இருந்துச்சுன்னா அது என்னங்கிறத நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சிருங்க. அந்த தெரிவிக்கிறது தான் வெள்ளை அறிக்கையா கொடுங்கிறது தான் இன்றைக்கு எங்களுடைய செயல் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரே விளக்கம் கேட்டு விளக்கம் ஒன்றும் இல்லை. அவருக்கு ஒரே ஒரு கேள்வி உமாபதி சாருக்கு. இந்த மீத்தேனு காவிரி தீர்ப்பாயத்தினுடைய அந்த 7 வருஷம் இதில் கெசட்டில் போடாத இருந்தது, அதே போல் ஜல்லிக்கட்டு ஆக்டை வந்து பிரசிடென்ட் அசென்ட் வாங்காது இருந்தது, அதே மாதிரி மரபணு மாற்று விதை, நீட் 2012 திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது கொண்டு வந்த நீட்டு 2013 மே 5ஆம் தேதி முதல்ல நீட்டு எக்ஸாம் நடத்தினது. இதுக்கெல்லாம் ஏன் ஆதரவு கொடுத்தாங்கன்னு முதல்ல அவர் ஒரு அறிக்கை கொடுப்பாரா? 2013 நீட் தேர்வுல திமுக ஆதரவு கொடுக்கல. ஒண்ணு, மரபணு மாற்றத்துக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? குற்றச்சாட்டு நீங்க பாட்டுக்கு வரிசையா சொல்லிப்பட்டு போற. மீத்தேன் திட்டத்தை பொறுத்தவரை மீத்தேன் திட்டம்னா அது என்ன தெரியாத காலத்துல அதை பற்றி என்ன, அதனுடைய அடிப்படை என்னன்னு தெரியாத அதுக்கான டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்க அவர் அனுமதி கொடுத்தாரு. டெஸ்ட் எடுக்கும் போதுதான் தெரியுது இது தவறானதுன்னு.
அப்ப உங்களுக்கு வந்து அது முழுமையான ஒரே ஒரு விஷயம், திரு உமாபதி அவர்களிடம் மீத்தேன் திட்டம் வருகிற போது தஞ்சை பகுதி முழுவதுமே மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்தது, எதிர்ப்பு இருந்தது. அந்த திட்டம் வந்த பேர் வரும்போதே கிடையாது. தஞ்சை பகுதி மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும். எதிர்ப்பு இருந்தது இல்லை, அது வரும்போதே கிடையாது. அது என்னங்கிறது ஒரு திட்டம் வருது, அது சரியா இருக்குமா தப்பா இருக்குமாங்கிறத அது ஆய்வுக்கு தான் அனுமதி அளிக்கப்பட்ட அனுமதி என்பது ஆய்வுக்கு தானே தவிர முழு திட்டத்திற்கும் அல்ல. ஜிஎஸ்டியும் அவங்க ஆதரிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா, என்னுடைய இங்க இருக்கக்கூடிய இந்த ஆவணங்கள்ல அவ்வளவு மாற்றங்கள் இருக்கிறது. அதிமுக எதிர்த்து இருக்கிறது, திமுக ஆதரித்து இருக்கிறது, திமுக எதிர்த்து இருக்கிறது. எனக்கே அவ்வளவு குழப்பம் தரக்கூடிய ஆதரவு நிலைப்பாடுகள். திரு செல்வராஜ் அவர்களிடம் ஒரே கேள்விதான். உணவு பாதுகாப்பு மசோதா ஜெயலலிதா அவர்கள் கேட்பது எங்களுக்கு நிதிச்சுமை அதிகமாயிடக்கூடாது, நீங்க மானியத்தை குறைச்சிட்டு திரு கருணா அவர்கள் சொன்னது மாதிரி நாங்க எங்க நிதியிலிருந்து போடுவது மீண்டும் மீண்டும் கடன் சுமையை அதிகரிக்கும்ன்ற கவலையை தான் அவர் வெளிப்படுத்தினார். ஏன்னா இங்கதான் பிடிஎஸ் சிறப்பாக செயல்படுற மாநிலம். இப்ப என் கேள்வி, நீங்க என்ன உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறீங்க? அதாவது 2013 புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசு அன்றைக்கு இருந்த காங்கிரஸும் திமுக இருந்த அரசு கொண்டு வந்தாங்க. இந்தியா முழுவதும் கொண்டு வந்த பொழுது கடுமையாக எதிர்த்த முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா தான். என்ன சொன்னாங்கனாக்கா, நீங்கள் வந்து எல்லாமே மானியம் கொடுக்க மாட்டேன்னு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாக்கா பொதுமக்களுக்கு விநியோகிக்கிற ஏழை சாதாரண மக்கள் பாதிப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நாங்கள் அதே விலையில் கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான கடன் சுமை மட்டும் இல்லை, பொருளாதார நெருக்கடி ஏற்படும். இதுக்கு யார் பொறுப்புன்னு சொல்லி அன்றைக்கி ஏற்றுக்கவே இல்லை அவங்க. இப்போவும் தமிழக அரசில் அவர் சொன்ன மாதிரி குற்றச்சாட்டே சொன்ன மாதிரி இல்லை, பன்னீர்செல்வம் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வந்து அரிசி பொறுத்த வரைக்கும் நம்ம ஏழை எளியவர்களுக்கு போட்டிருக்கிறது இந்தியாவிலேயே 6வது வருஷமாக 20 கிலோ ஒரு அட்டை கொடுக்குற அரிசி வந்து தமிழ்நாடு மட்டும்தான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி சர்க்கரையை பொறுத்தவரை மானியம் குறைப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கடுமையாக அதற்கான தமிழக அரசு மாநில அரசோடு. உணவு பாதுகாப்பு மசோதாவில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கையெழுத்து போட்டுட்டீங்கல்ல? கையெழுத்து எங்க போடலையே. என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? போடவே. அதாவது இதுல வந்து சில சரத்துகளை மாத்தணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஜிஎஸ்டில அதே மாதிரிதான். இதுல வந்து டெய்லி பேசிட்டு தான் இருக்காங்க, வாரத்துல 2 தடவை பேசிட்டு இருக்காங்க ஒழிய முழுமையா ஏத்துட்டு யாரும் இன்னும் தமிழர் போன தடவை இதே இடத்துல நாராயணன் அவர்கள் கையெழுத்து போடல. இல்ல நான் சொல்றேங்க கிளியர் ஆயிடுச்சு. இல்ல சார், நான் சொல்றேன் கேட்டுங்க. அரசாங்க நிகழ்ச்சியில கையெழுத்து வாங்குறது யாரும் கிடையாது சார். இதே இடத்துல போன மாசம் நான் பேசும்போது நீட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டு எல்லாமே விவாதத்துல தான் இருக்குது, எதுக்குமே கையெழுத்து போடல. இப்ப உணவு பாதுகாப்பு மசோதாவில் கையெழுத்து போடவே கிடையாது சார். ஜிஎஸ்டி இன்னும் போடல, அடுத்த மாசம் கூட்டம் வச்சிருக்காங்க. கையெழுத்து போடல, வருகிற கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுக்கு இது மாதிரி எல்லாம் மாத்தணும், இது மாதிரி எல்லாம் எங்களுக்கு இருக்கணும், இப்படி எல்லாம் நிதி கொடுக்கணும், அப்படி கொடுத்தாதான் நாங்க ஏத்துக்குவோம். விவாதம் தான் போயிட்டு இருக்குது, இன்னும் யாரும் கையெழுத்து. அவர்கள்ட்ட நம்ம இந்த சுற்றுல நான் உணவு பாதுகாப்பு மசோதா சட்டத்தை நான் முடிக்கணும். ஏன்னா அடுத்து உதய் திட்டம் போகலாம். இதில் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் கேட்டது வந்து மத்திய அரசு உணவுப் பொருட்களை மாநிலங்களுக்கு வழங்கும் அப்படின்றதுல வந்து அவங்க கேட்பது 3 ஆண்டுக்கு மட்டும் அப்படின்றத எங்களுக்கு 10 ஆண்டுகளாக கொண்டு வாங்க. அப்புறம் வந்து 1193 கோடி வந்து எங்களுக்கு நிதிச்சுமை பற்றாக்குறை இருக்கும், அதை வந்து எங்களுக்கு அந்த நிதிச்சுமையும் நீங்கள் வந்து நிவர்த்தி செய்யுங்கன்ற கோரிக்கைகள்லாம் விடப்பட்டது. அதெல்லாம் என்ன ஆனது, என்ன நிலையில் இருக்குது? இதில் இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து மாநில அரசு வலியுறுத்தி வருவதாகத்தான் ஆட்சி கட்சியின் சார்பாகவும் அமைச்சரவை சார்பாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. உணவு பாதுகாப்பு திட்டத்தை இந்தியா முழுமைக்குமாக அதை அமல்படுத்துகின்ற பொழுது ஒரு மாநிலம் மட்டுமே அதை எதிர்ப்பது என்பது சரியானது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு இந்த ஆட்சி வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் வந்தாங்க? ஜெயலலிதா இருந்தப்போ இல்ல டெட்லைன் இருந்துச்சு, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இது வந்து ஜெயலலிதா தப்பு பண்ணிட்டாங்க, இல்ல ஓபனிசம் தப்பு பண்ணிட்டாரு, இல்ல ஜெயலலிதா இது வந்து தவறான விவாதத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழக அரசு ஒண்ணு யாருக்கும் போய் வால் பிடிக்கும் போல கை கட்டி நிக்கல. தவறான விவாதம் இவங்க தமிழக அரசுக்கு முதலமைச்சர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது தவறான கருத்து. இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்திற்கும் நகர்த்த வேண்டியிருக்கிறது. உதய் திட்டம் தொடர்பாக, ஜிஎஸ்டி மசோதா தொடர்பாக, அதை தாண்டி திரு ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிறது, அதற்கு மௌனமாக இந்த அரசு வந்து செவிமெடுத்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா அல்லது அரசியல் இருக்கிறதா? பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க.
மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். புத்தக வெளியீட்டு விழாவில் ராகவேந்திரா மண்டபத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசியதை தான் நீங்கள் பார்த்தீர்கள். நம்ம தொடர்ந்து கேள்வி நேர நிகழ்ச்சியிலேயே விவாதத்திலேயே பயணிக்கலாம். தமிழகத்தினுடைய உரிமைகள் தாரை வார்க்கப்படுகிறதா இந்த தளத்தில் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் குறிப்பாக மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது. அந்த இடத்துல தமிழக அரசு ஒரு மௌன சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் திரு ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இது தொடர்பாகவும் நம்ம விவாதிக்கலாம். திரு உமாபதி அவர்களிடம் எந்த அடிப்படையில் சொல்றீங்க? ஏன்னா இங்கு இப்போ ஒரு நீட் தேர்வுனாலும் கூட தமிழக அரசு தொடர்ந்து ஒரு எதிர்ப்பை காட்டுறாங்க, சட்டமன்றத்தில் எதிரான நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்க. திரு கோவை செல்வராஜ் அவர்கள் சொல்லுகிற போது கூட அப்படியே மானியம் குறைச்சாலும் கூட நாங்கள் கொடுத்துருவோம், மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. மீண்டும் நீங்கள் ஏன் இதை அரசியலாக்குறீங்க? இல்லை அதாவது நீட் தேர்வில் அவர் தமிழக அரசு எடுக்கிற முயற்சிக்கு திமுக துணை தான் நின்றுச்சு, நாங்கள் மறுப்பு சொல்லலை, அதில் பிரச்சனை இல்லை. இப்போ 3500 ரூபா மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் சர்க்கரை மானியத்துக்கு ஒதுக்கி இருந்தது 3500 காணாமல் போய் வெறும் 200 கோடி ரூபா தான் இருக்குது. இதனால மக்கள் நாராயணன் அவர்கள் முதல்ல எழுப்பிய கேள்விதான், அந்த சட்டத்திலே அது இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதான்ற ஒரு கேள்வியை எழுப்புறாரு. மானியம் குறைக்கப்படும் சர்க்கரைக்குன்னு, அது நீங்க இருந்தப்பதான் இதெல்லாம் அமலாச்சுன்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாருங்க? இல்ல நாங்க இருக்கிற வரைக்கும் குறையல. இப்போ மோடியினுடைய ஆட்சியில இந்த பட்ஜெட்ல தான் இது குறைஞ்சிருக்குது. இந்த பட்ஜெட்ல ஏன் குறைஞ்சதுன்னா நீங்க அப்ப கொண்டுதவன்னு சொல்றதுல நியாயம் இல்லை. திமுக இருக்கிற வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு, திமுக இருக்கிற வரைக்கும் முறையான எல்லா மானியங்களும் கிடைச்சது. இன்னைக்கு கிடைக்கலங்கும் போது ஏன் கிடைக்கலன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு அச்சம் வருது. இது எதிர்த்து கேட்கணுங்கிறக்காக வேண்டி தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ இந்த அச்சம் ஏன் வருதுன்னு சொன்னா, இப்போ வாரதா புயல் வந்துச்சு, வாரதா புயலை பார்க்கறதுக்கு அங்கிருந்து மத்திய அரசுலேருந்து ஆட்கள் வந்தாங்க, குழு வந்துச்சு, பார்த்துட்டு போய் 10 பைசா கொடுக்கல. தமிழ்நாடு மக்களுக்கு எதுவும் கொடுக்கல. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. விவசாயிகள் கடுமையான இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால கேட்கிறேன். நீங்க ஒரு 20 ஆண்டு கால ஆட்சியை எடுத்துட்டு சொல்லுங்க, எந்த மாநிலமா இருந்தாலும் அவர்கள் கேட்ட தொகை, நிவாரண தொகை முழுவதும் மத்திய அரசு வழங்கி இருக்கா? எல்லா மாநில அரசு கேட்கும் தொகைக்கும் மத்திய அரசு கொடுக்கிற தொகைக்கும் எல்லா மாநிலத்துக்கும் பாரதூர வித்தியாசம் தானே இருந்திருக்கு. நான் உங்களை திருப்பி 35,000 வேண்டாங்க, 30,000 கொடுக்க முடியலன்னா 20,000 கொடுங்க. எதுவுமே கொடுக்கலங்கிறது எந்த விதத்துல நியாயம்? 30,000 தமிழக அரசு கேட்குது. இவ்வளவு அது ஒட்டுமொத்தமான பாதிப்பு தான். தமிழக அரசு கேட்டது நியாயம்தான். ஆனா அதை கொடுக்கறதுக்கு உங்களால முடியலன்னு சொன்னா 30,000 முடியாது, இந்தாங்க 20,000, ஒரு 15,000 சொல்லி இருந்தாங்கன்னா நாங்களுக்கு ஆறுதல் அடைஞ்சிருக்கலாம். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டு ஏராளமான தற்கொலைகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இத்தனை சாவுகளுக்கு பின்னாலும் மத்திய அரசு வந்துகிட்டு இவங்களை திரும்பி பார்க்க மாட்டேங்குது. வந்து பார்த்துட்டு போறாங்களே தவிர எந்த நிவாரணமும் கொடுக்கல. அவங்க தமிழ்நாடு அரசு என்பது மத்திய அரசால் வஞ்சிக்கப்படுகிறது உண்மைதான். திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட மத்திய அரசு வஞ்சிக்கப்படுகிறதா, அந்த இடத்துல தமிழக அரசு வேறு எதுவுமே செய்ய முடியாத நிலையில இருக்கிறது? அதாவது எங்களுடைய புரட்சித்தலை அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நேரடியாக சென்னை வந்த பொழுது முதலமைச்சருடைய இல்லத்திற்கே சென்று பிரதமர் சந்தித்தார்கள். அப்பொழுதும் அந்த 42 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுத்தார்கள். அதன் பிறகும் அவர்கள் ஒரு 3 மாதம் கழித்து டெல்லிக்கு நேரடியாக சென்று, இதற்கு மட்டுமே சென்று நேரடியாக பிரதமரை சந்தித்தும் கட்டாயம் இதெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார்கள். அவரும் அதை செய்வதாக வாக்குறுதி கொடுத்ததாக முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்று வரை அந்த 42 கோரிக்கைகள் எந்த கோரிக்கைக்கும் எதையுமே செவிசாய்க்காமல் மத்திய அரசு மௌனமாக இருக்கிறது. இப்பொழுது தமிழக அரசு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் நேரடியாக சென்று 2 முறை சந்தித்து விட்டார். முதல் முறையாக சந்தித்த பொழுதும் இந்த வாரதா புயலுக்கு பாதித்த பொழுது சொன்னார்கள், அதிகாரிகளை அனுப்பினார்கள். அவர்களும் 10-15 நாளுக்கு அப்புறமா எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான நிதி ஒதுக்கல. அதுக்கப்புறம் இந்த பயிர்கள்லாம் இதாகி காவேரி தண்ணியை விடாமல் அது ஒரு பெரிய வறட்சிங்கிறது இந்த 100 ஆண்டுகள் இல்லாத ஒரு வறட்சியாகி நிறைய விவசாயிகளும் அதுக்காக துக்கப்பட்டு இறந்து இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் இப்போ அதிகாரிகள் வந்தாங்க, போன வாரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், முழு பணம் ஒதுக்கிறது 2வது இருக்கட்டும், இடைக்கால நிவாரணமாக ஒரு தொகையை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு மாநில அரசும் கூட சேர்த்து போட்டு நம்ம அறிவிச்சபடி எல்லாரும் கொடுத்துருக்கலாம். அதனால் அதுவும் கொடுக்கல. 2வது தொடர்ந்து இது மாதிரி தமிழக அரசுடைய கோரிக்கைகள் நிலுவையில் இருக்குது.
அவங்க வந்து முழுக்கமாக புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நிலுவையில் இருக்கிறது. இதை காலம் தாழ்த்தாமல் பிரதமர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு அந்த நிதித்துறை இப்ப சென்னை வெள்ளத்திற்கு நிலுவையில இருக்கு, வார்தா புயலுக்கு நிலுவையில இருக்குன்னா நிவாரணம் எப்ப கிடைக்கும்? அதுதான் நான் கேட்கிறோம். அதாவது பிரதமர் வந்து நிதித்துறைகளை அழைத்து பேசி உடனடியாக இதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஒதுக்காவிட்டால் அதிமுக சார்பாக அரசும் கட்சியும் இரண்டும் சேர்ந்து கடுமையான கோரிக்கை வைக்கிறது. அதன் பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள். நிச்சயமாக அம்மா அவர்கள் வழியில் போர் குணத்தோடு போராடி நிச்சயம் பெறுவோம். அதற்கு முன்பாக அவர் கொடுப்பார் என்று நம்புகிறோம். என்ன நடக்குது என்று பார்ப்போம். திரு நாராயணன் அவர்களிடம் மத்திய அரசு வஞ்சிக்கிறது, அவர்கள் கேட்கிற தொகையை முழுவதும் நீங்க கொடுக்க வேண்டாம், ஆனால் அதுல ஒரு பங்கை கூட நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்றதுதான் இரண்டு கழகங்களுமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. கேட்கலாம். ஆனால் ஏற்கனவே இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அதில் ஒரு 4-5 புயல் வந்தது போனதெல்லாம் பார்த்தோம். திமுக கூட ஆட்சியில் இருந்தது. அப்போ எவ்வளோ கொடுத்தாங்கலாம் ஒரு பக்கம். ஆனால் அந்த வெள்ளம் நடந்து பாருங்கள். டிசம்பர் 2015 2016 ஜனவரியில் வந்த உடனேயே 1000 கோடி, பிறகு ஒரு 984 கோடி, 2000 கோடி. அதன் பிறகு துறை சார்ந்து பல்வேறு நிதி தமிழக மாநில அரசுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஆவணங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வார்தா புயலுக்கும் இப்போ இருக்கிற விவசாயிகள் பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லை. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, வார்தா புயல்னால் பாதிக்கப்பட்ட எத்தனை விவசாயிகள் இருக்காங்க தெரியும். வார்தா புயல் இங்கே சென்னை அதிகபட்சம். இது நாள் வரைக்கும் என்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை. நான் வந்து தெரியாதையும் பேசக்கூடாது. அதிகமாக பாதிக்கப்பட்டது வாகனங்கள், உயிரிழப்பு இல்லை. அதிகமாக பாதிக்கப்பட்டது மரங்கள். அப்போது இது என்ன மாதிரியான கிளைம் இவங்க கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் அது சம்பந்தமாக இல்லை, நான் முடிச்சிடுறேன். இல்லை ஒரு நிமிஷம், நீங்கள் சொல்கிறதுக்கு பதில் சொன்னால் தான் பொதுமக்கள் லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க. வார்தா புயலில் வந்து உயிரிழப்புங்கிறார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக அரசு எல்லா இடங்களிலும் இருந்ததன் காரணமாக பள்ளி விடுமுறை விட்டு அலுவலகம் விட்டு, அதனால எந்த உயிரிழப்பு இல்ல. வாகனங்கள் மட்டுமல்ல, மரங்களை முறிஞ்சு வீடுகள்லாம் போய் எத்தனை பேர் பாதிச்சாங்க, எவ்வளவு மீனவர்களுடைய பாதிச்சது. அதுல வந்து இவ்வளவு வேணும்னு சொன்னோம். நீ அவ்வளவு கொடுக்க வேண்டாம், ஒரு 500 கோடி ரூபாய் முன்கூட்டியே கொடுத்து. திரு நாராயணன் ரொம்ப தெளிவாக நீங்க சென்னை வெள்ளமா இருக்கலாம், விவசாயிகள் இப்ப இவ்வளவு தூரம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு என்ன கொடுக்குறாங்க தரல. நான் சொல்றேன். இப்போ இந்த வறட்சி இதை வந்து போன வாரம் வந்து பார்வையிட்டு இருக்காங்க. சாதாரணமாக 15 நாள் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் கர்நாடகாவும் வறட்சி மாநிலமாக அறிவித்து ஒரு 15 நாளில் பேமெண்ட் போச்சு. ஆனால் இங்கே உண்மையிலேயே மிக தாமதமாகத்தான் வறட்சி மாநிலமாக பல்வேறு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால தான். அழுத்தம் கொடுத்தால ஒண்ணும் கிடையாது, முறையா வந்து பார்வையிட்டு முறையா அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. சும்மா அழுத்தம் இவங்க அது தவறான கருத்து. எனக்கு உங்களை நீங்க பேசுங்க சார், அதை பத்தி கவலை இல்லை சார், நான் பதில் சொல்றேன். அவங்க விளக்கம் வேண்டாம். பணம் கொடுக்கறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா பணமெல்லாம் இல்ல, நான் சொல்றது வறட்சி மாநிலமாக கர்நாடக அரசு அவர் விளக்கம் வேணுமா வேண்டாமா? இல்ல அவருக்கு தான் சொல்றேன். கர்நாடக அரசு வந்து நிதி கொடுத்தது, அவங்க கேட்டாங்க, கொடுத்துருக்காங்கன்னா அங்க எல்லாருமா கேட்டாங்க. அனைத்து கட்சிகளும் போனாங்க, அனைத்து உயர்வும் போட்டாங்க. முதலமைச்சரே போய் பிரதமரை சந்திச்சாரு. இதெல்லாம் இங்க இல்ல. இல்ல இதுல அனைத்து கட்சி எங்க இல்ல. நாங்க கூட தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுல யாரும் தமிழக முதல்வர் போகல. தமிழக முதல்வர் போகல. கேட்கல. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. நிதி தர வேண்டிய மத்திய அரசு கிட்ட விளக்கத்தை யாரும் கேட்கறதுக்கு பொறுமை இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதாவது என்ன செய்ய முடியும்? திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட என்ன இஷ்யூனா, இது தமிழகம் இல்லை, எந்த மாநிலமாக இருந்தாலும் உடனடியாக இவங்க வறட்சி மாநிலமாக இவங்க அறிவித்தது லேட்டு தான். நாங்களே எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட இது குறித்து பல அறிக்கைகளை கொடுத்த பிறகு தான் இது நடந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியாது, ஆனால் அறிவிச்சிட்டாங்க, அது ஓகே. இப்போது அதன் பிறகு அந்த குழு வந்திருக்கிறது. கூடிய விரைவில் அதற்கு உண்டான நிவாரணம் என்ன இவங்க கேட்டிருக்கிறாங்கன்னு ஆய்வு செய்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதற்கு வந்து பிரதமர் முதல்வரிடம் வாக்குறுதி அளித்திருக்கிறார், இது வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2015 2016க்கான தேசிய காப்பீட்டு நிறுவனத்தில் விவசாயிகளுடைய 400 கோடி ரூபாயில் மத்திய அரசினுடைய பங்கு 180 கோடி ரெடியாக இருக்குது ஒரு வருஷமாக. ஆனால் மாநில அரசு அந்த 180 கோடி இன்னும் கொடுக்கல. நான் என்ன கேட்குறேன், போன வருஷத்துடைய 400 கோடியை முதல்ல ரிலீஸ் பண்ணலாமே, அதை ஏன் செய்யவில்லை மாநில அரசு?
இந்த இந்த சார், இந்த விஷயத்தை இப்போதைக்கு கொடுத்திருக்காரு சார். இல்ல, ஐயா, நான் ஒரு நிமிஷம் அறிவிச்சிருக்காரு சார். நான் சும்மா ஒரு அதை நிமிஷம் சொல்லியிருக்காரு. தவறாக நான் கருத்துக்களை சொல்லாதீங்க. இல்ல அவருக்கு 15 நாளைக்கு முன்ன ஒதுக்கிட்டாரு சார். விவசாய சங்கத்தோட கலந்து இல்ல, பேசி 3வது issue நாள் என்னன்னா, ஒதுக்கிட்டாரு பணம். அவர் என்னன்னா அவர் பேசுறது தான் சரி, மத்தவங்க பேசுறது தப்புன்றாரு. நான் அப்படி இல்ல, வந்து நீங்க தவறான தெளிவா கருத்துக்களை சொல்றதுனால சொல்றேன். கேட்கறேன், இல்லாட்டி கேட்கவே மாட்டேன். 20 கோடி பிரீமியம் கொடுத்துட்டு விவசாயிகளுடைய பணமும் பிரீமியமும் மத்திய அரசும் மாநில அரசும் கொடுத்துருக்குது. 180 கோடி மத்திய அரசு கொடுத்தாச்சு, 180 கோடி மாநில அரசு ஒரு வருஷமா கொடுக்கல. நேஷனல் இன்சூரன்ஸ் தாராளமா கோர்ட்டுக்கு எதிரில் தான் ஆபீஸ், தாராளமா போய் யார் வேணாலும் போய் கேட்டுக்கிட்டான். இப்போ வேணும்னா ஒரு half an hour பேப்பர்ஸ் கொடுக்குறேன். ஆனால் திரு நாராயணன் அவர்கள் மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியை எல்லாம் கொடுக்காம நீங்க காலதாமதம் நீங்க ஏன் இதை தவறா செய்யல சொல்றீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க திரு நாராயணன். விவசாயிகளுக்கு போய் உரிய நேரத்தில் சேர வேண்டியது ஏன் சார்? நான் சொல்றது புரிஞ்சுங்க நல்லா. இப்படி நீங்க காலதாமதமாக செய்கின்ற பல விஷயங்களுக்கு மத்திய அரசை குறை சொல்லலாமான்றது தான் என்னுடைய கேள்வியே. நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒரு நெறியாளரா அடிக்கடி நீங்க பல நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க. இல்லை, அது கூட வேண்டாம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, இந்த வறட்சி எப்படி நடந்துச்சு, தொடர்ந்து விவசாயிகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். நான் என்ன கேட்குறேன், நாம் ஹெல்ப் பண்ண வேண்டியதே இல்லை, அவங்களுக்கு போய் பணம் சேர வேண்டிய பணம் ஏன் போய் சேரலை? அவங்களுடைய பணம் சார். நீங்கள் அரசாங்கத்திலேருந்து உதவியெல்லாம் விட்டுருங்க ஒரு பக்கம், அது கண்டிப்பாக செய்யணும், அது வேற விஷயம். அவங்க பணத்தை ஏன் கொடுக்காத இருக்கிறோம்? எந்த பணம் எப்ப கொடுக்காம திரு இருக்காங்க? துரை கருணா அவர்களிடம் நீங்க இந்த ஒட்டுமொத்த விவாதத்தை பார்க்கிற போது மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குற்றச்சாட்டை எப்படி பார்க்கறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் திரு செல்வராஜ் அவர்கள் நாங்க கேட்டது கொடுக்கல அப்படின்ற அதிருப்தியும் இருக்கு. மத்திய அரசினுடைய பங்கை நீங்க எப்படி பார்க்கறீங்க? மத்திய அரசு, அது பாரதிய ஜனதா கட்சி அரசாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கமாக இருக்கட்டும், தமிழகத்தை எப்போதுமே ஒரு வளர்ந்த மாநிலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் வச்சு பல நிதிகள் பிற மாநிலங்களுக்கு கொடுக்குற பல்வேறு வளர்ச்சி திட்டங்களான நிதிகள் வந்து தமிழகத்திற்கு வருவது மிக மிக குறைவாகத்தான் இருக்குது. அது கடந்த கால ஆட்சியாக இருக்கட்டும், இப்போது உள்ள ஆட்சியாக இருக்கட்டும், அது இருக்குது. அதுதான் அப்படி ஒரு பார்வை அங்கே இருக்குது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகா, ஆந்திரா, பிற மாநிலங்களில் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு வலுவான அரசியல் பின்னணி அடித்தளம் இருக்கிறது. அவர்களால் அங்கே ஆட்சிக்கு வர முடியும். அது ஒரு அரசியல் கண்ணோட்டமும் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு தமிழக மக்களத்தில் இருக்குது. நிச்சயமாக புறக்கணிக்கிறார்கள் என்கிற உணர்வு நிச்சயமாக இருக்கிறது. இப்போ இரண்டு தரப்பு புறக்கணிக்கிறார்களா நீங்க எப்படி பாருங்க? இல்லை, அந்த உணர்வு மக்களிடம் இருக்கிறது என்பதை தான் நான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட உணர்வு மக்களிடமும் கழகங்களிடமும் இருக்கிறது என்பதுதான் அது யதார்த்தமான அதிக எண்ணிக்கையிலான அரசின் கருத்தா தான். நிச்சயமா சரி, அப்படியே எடுத்துக்கலாம். அப்படிதான். அப்போ மத்திய அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துது. கடந்த காலங்களில் சொல்லுது, எதிர்க்கட்சியும் சொல்லுது. ஆமா, என்னன்னா இப்போ அதுதான், இப்போ ஒரு 22,000 கோடி வார்தா புயல்னால் ஏற்பட்ட அந்த சேதத்தை நிவாரணமாக போய் கேட்டிருக்காங்க. இந்த கடும் வறட்சி, ஒரு 140 ஆண்டுகளாக இல்லாத ஒரு கடும் வறட்சி மாநிலம் முழுவதுமே, அதுதான் சொல்ல இல்லை, அது 22,000 கோடி அதை தனியாக ஒதுக்கிடுச்சு. வாரதா புயலுக்கு நிவாரணத்துக்காக ஒரு 22,000 கோடி கொடுத்துட்டாங்க, அது வேற. ஆனால் 140 ஆண்டுகளாக இல்லாத ஒரு கடும் வறட்சி தமிழகத்தில், பருவமழை பொய்த்து போய் எங்கேயுமே நீர்நிலைகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கடலூர் பகுதியில் விளைந்த நெல் கூட ஒரு திடீர்னு ஒரு மழை வந்து அதிகம் அழிச்சிட்டு போயிடுச்சு. அப்படி ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, ஒரு 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மரணம் அடைந்திருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் வலிய வந்து மத்திய அரசு உதவி செய்திருக்கணும். ஆனால் ஒரு 35,000 கோடி ரூபாய் இவங்க கேட்டும் அங்கிருந்து இன்னும் எதுவுமே வரலை அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு மத்தியில் கேட்டாங்க. இல்லை, இப்போ கொண்டு போய் இப்போ கொடுத்துட்டு வந்திருக்காரு திரு ஓ பன்னீர்செல்வம். இல்லை, அந்த கடும் வறட்சின்னு அறிவித்து மாநிலத்தையே கடும் வறட்சி மாநிலமாக அறிவித்து இந்த 35,000 கோடி ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லி அதை தொடர்ந்து மத்திய குழுவினரும் ஒரு 10 பேர் வந்து எல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஒரு வார கால இடைவெளியில் கூட அதை அவங்க அனுப்பியிருக்கலாம். குறைந்தபட்சம் இல்லை இப்போ வறட்சி அந்த வாரதாவுக்கு வந்து பேரிடர் நிவாரண நிதி மத்திய அரசில் இருக்குது, அதிலிருந்து அனுப்பியிருக்கலாம். அதே போல் கடும் வறட்சி என்று அறிவித்து ஒரு சிறப்பு நிதி, இந்த சிறப்பு நிதிங்கிறத முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. பல்வேறு திட்டப்பணிகளுக்காக, வளர்ச்சி திட்டப்பணிகளுக்கு கேட்டிருக்காங்க. சிறப்பு நிதி வேண்டாம், கேட்ட இந்த நிதிகளையாவது நிச்சயமாக மத்திய அரசு வழங்கி இருக்க வேண்டும். அது தாமதம் என்பது திரு செல்வராஜ் அவர்களிடம் நீங்க ரொம்ப தாமதமாக போனீங்க இந்த வறட்சி தொடர்பாக நிதி கோரலில். அப்புறம் ஒரு எல்லா கட்சிகளையும் அரவணைத்து செல்லலன்ற எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டையும் சேர்ந்து எப்படி பார்க்க? தமிழ்நாடு முழுவதும்
அந்த வறட்சியை பார்வையிடுக எல்லா மாவட்டத்துக்கும் அமைச்சர்களும் மாவட்ட ஆட்சியரோட ஒரு குழுவாக அமைக்கப்பட்டு 5 நாள் தொடர்ந்து அங்கேயே தங்கி இருந்து எல்லா பாதிப்புகளையும் பார்த்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதுக்காக திட்டங்களை தீட்டி இவ்வளவு நஷ்டம் எவ்வளவு வறட்சி நிவாரண நிதி வேணுங்கிறதுக்காக ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு அதிகாரிகள் சென்று பிரதமருடைய அலுவலகத்தில் முதல் ஒப்படைச்சிட்டாங்க. 2வது பிரதமரை சந்திக்க முதலமைச்சர் சென்ற பொழுதும் அதை பேசிய பொழுது கட்டாயம் கொடுப்பதாக கூறினார்கள். இன்னும் கொடுக்கவில்லை. அது உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பது தமிழக அரசுடைய கோரிக்கை. இல்லை, இதில் ரொம்ப நுட்பமாக திரு ஸ்டாலின் அவர்களினுடைய அறிக்கையிலேயே இவ்வளவு தூரம் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னா அதை நீங்க எப்படி திரு ஜெயலலிதா அவர்கள் எப்படி எதிர்கொண்டாரோ அந்த இடத்துல நீங்க எதிர்கொள்ளல, ஒரு நெருக்கடியில நீங்க இருக்கிறீங்க. எப்படி கேட்கறது? நீங்க ஒரு அரசு போய் ஒரு அரசு நிதி உதவி கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன ஸ்டாலின் அவர்கள் கேட்கிற ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு பொறுப்பா பேசணும். என்ன போய் சண்டை போட்டு கேட்பாங்களா? கோரிக்கையா மனு கொடுப்பாங்க, கேட்பாங்க, அவங்களும் அதை பரிசீலனை பண்ணி கொடுப்பாங்க. அதிகாரிகள் வந்து அவங்களும் ஒரு அனுப்பியிருக்காங்க, பண்ணிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் என்ன முதலமைச்சரும் கோரிக்கை அதாவது ஒரு சாட்சியா இருக்கு. நான் அதை சொல்லுறேன் பாருங்களேன். மண்ணெண்ணெய் வழங்காத போது மண்ணெண்ணெயினுடைய மானியம் அளவை குறைக்கின்ற போது மிக கடுமையான வார்த்தைகளால் மன்மோகன் சிங் அரசை வந்து அவங்க சாடுறாங்க. இது என்ன அரசு? முதல்ல திமுக அமைச்சர்கள்லாம் வெளில வாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்ப அந்த நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு? அப்ப கோரிக்கையை வச்சுட்டு கொடுக்கலாமே. நீங்க சொன்னது மாதிரி அன்றைக்கும் ஒரு கோரிக்கையை நேரடியாகவே சென்று சந்தித்து வலியுறுத்தியாகப்பட்டது. 2 தடவை போயாச்சு. பாரதாவுக்கும் போயிட்டு வந்தாரு, இதுக்கும் போயிட்டு வந்தாரு. அதாவது வந்து அவர் ஒன்றும் போகாமல்ல, கேட்காமல்ல. பிரதமர் அமைச்சர் தமிழக அரசை பொறுத்தவரை அண்ணன் துரை அவர் சொன்னது மாதிரி தமிழகத்தை வந்து ஒரு மாற்றாந்த மனப்பான்மையோட பார்க்குறாங்கிறதா எங்களுடைய கருத்து. காரணம் என்னன்னா, மனசாட்சிப்படி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு உதவுவதில்லை, தமிழக மக்களை வஞ்சிக்கிறார்கள். கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் மற்ற மாநிலத்துக்கு உதவுவது போல் தமிழ்நாட்டுக்கு உதவுவதில்லை. என்ன காரணம் என்று எங்களுக்கும் புரியவில்லை. ஒரே ஒரு பதில் தான் அவருக்கு. இது வந்து ஓபிஎஸ் அவர்கள் ஒத்துக்கொள்கிறாரா இந்த நாட்டினுடைய தமிழக சார்? எங்க கட்சி சார்பில் நான் பேசுறேன், அப்புறம் அவர் ஒத்துக்கொள்றாங்க. கட்சி இல்லையா? நீங்க பேசக்கூடாது. அப்ப அவங்க கட்சி இல்லையா? கடன் அப்புறமா நீங்க தான் எங்க முதலமைச்சர் சார்பில் தான் நான் பேசுறேன். விஜயன் முடிச்சிட்டீங்களா ஐயா? விஜயன், நீங்க 2 மாசமா முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய அறிக்கைகளை பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துலயாவது வஞ்சிக்கிறது மத்திய அரசு, ஏதாவது ஒரு இடத்துலயாவது பிரதமருக்கு நன்றி சொல்லாத இருந்திருக்கிறாரா? பல்வேறு விஷயங்கள் எடுத்துங்க. நீங்க ஜிஎஸ்டி ஆகட்டும், நாங்கள் கேட்டதை கொடுத்தார், நன்றி. அதே போல ஜல்லிக்கட்டு நன்றி. ஜிஎஸ்டி விஷயம் ஜிஎஸ்டி முடிச்சாச்சு. அதே மாதிரி உதய திட்டம், எல்லா விஷயத்திலுமே மத்திய அரசு இதே வார்த்தைய இவர்களுடைய கட்சியினுடைய ஒரு முக்கிய முன்னணி தலைவரும் இன்றைய முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் சொல்வாரா, சொல்லி இருக்கிறாரா? அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். வேற உமாபதி அவர்களிடம் இறுதியாக நீங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கேட்கிறீங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கிறது? இப்போ மத்திய அரசு வஞ்சிக்குதுன்றீங்க, ஐயோ திரு செல்வராஜ் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை தான் காண்பிக்கிறார். மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்ற நீங்க சொல்றது தான் அவரும் சொல்றாரு. பிறகு என்ன உங்களுக்கு வெள்ளை அறிக்கை வேண்டும்? நீங்க வந்து ஏதோ இணங்கி போகிறது, மௌனமாக போகுதுன்னு ஏன் அதற்குள்ள ஒரு அரசியலை வைக்கிறீங்க? அதை திரு நாராயணன் அவர்களுடைய பேச்சில் உங்களால தெளிவாக தெரிஞ்சிருக்க முடியும். அது என்ன தெளிவாக சொல்றாரு? இதெல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் ஓபிஎஸ் சொல்வாரா, முதலமைச்சர் சொல்வாரான்னு கேட்டாரு. அவர் வந்து ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். அவங்க பொதுச் செயலாளர் கூட சொல்ல. அவர் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். அவர் வந்து எல்லாம் சொல்லாதீங்க. அவர் வந்து அவர் யாரால் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரோ, யாரால் உட்காரப்பட்டிருக்கிறாரோ, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் அவர் பேசக்கூடாது. நான் அப்படி சொல்ல முடியாது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இல்ல ஒரு நிமிஷம், 2006ல இருந்து 2011 வரைக்கும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை காங்கிரஸ் தயவில் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அதிமுக இல்ல. 135 சட்டமன்ற நாங்க வந்து தேர்ந்தெடுத்த முதலமைச்சர், எங்க முதலமைச்சர் நாங்க நடத்துறோம், பிரதம அமைச்சர் பார்த்து எங்க கட்சி நடத்துது. பிரதம அமைச்சர் சொல்லாதீங்க. உங்க அமைச்சர்கள் தான் வந்துகிட்டு இந்த கட்சி மக்கள் வந்து முதலமைச்சருக்கு சரியான மரியாதை எங்க தலைவர் கொடுக்கிறார்? எங்க கட்சி தலைவர் கொடுக்கிறார்? உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்
எங்க முதலமைச்சர் நீங்க சும்மா தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு? எங்க கட்சி முதலமைச்சர் இல்ல திரு செல்வராஜ், உங்க அது கட்சி தமிழகத்தின் முதலமைச்சர் முதலமைச்சர். வந்து சிண்டுமுடிய பாக்குறாங்க. உங்க இந்த வேலை கட்சி எங்க நடக்காது. முதலமைச்சர் அமைச்சர் உங்க ஏத்துக்கிறாரா? கட்சி தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டாங்க. தயவு செய்து அமைதியா இருங்க. சரி, 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரமின்மை ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய உரிமைகள் தாரை வார்க்கப்படுகிறதா என்கிற இந்த குற்றச்சாட்டிலிருந்து அது அரசியலாக முன்வைக்கப்பட்டதா, உண்மையில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் கடந்து மக்கள் காத்திருக்கிறார்கள். தங்களுக்கான நிவாரணம் கிடைக்க வேண்டும், தங்களுக்கான உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று. அந்த அளவில் தான் இந்த தலைப்பை எடுத்து வாதித்தோம். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.